இதை பாருங்க, உங்க தம்பி பொண்டாட்டி உத்தியோகம் பார்க்குறா. கல்யாணமாகி இந்த 6 மாசத்துல ஒரு வாரமாவது அடுப்படியில் வந்து எனக்கு உதவியா இருந்திருப்பாளா அவ? நான் என்ன வேலைக்காரியா இந்த வீட்ல? இரு கல்யாணி. என்ன இரு கல்யாணி? நான் வாய் பேசாதவங்கிற காரணத்துக்காக எல்லாருக்கும் எளப்பமா இருக்கலாம். உங்களுக்குமா? கட்டின பொண்டாட்டின்னு கருணை இல்லாம போச்சு. அழுகை கொப்பளித்தது. ராஜாராம் முகத்தில் கவலை கோடுகள். அவளுக்கு மத்திய அரசாங்க உத்தியோகம். மாசம் முடிஞ்சா 4000 ரூபாய் சம்பளம். அந்த பணத்துக்காக தானே உங்க அப்பா அம்மா அவளை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. கல்யாணி, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிறது? நானே வாயை திறக்கிறதில்ல. நமக்கும் 2 குழந்தைங்க இருக்கு. எனக்குன்னு ஆசாபாசங்களும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. ராஜாராம் மௌனமாகவே இருந்தான். அவளை ஒரு நொடி போல பார்த்தான். சரி, எனக்கு நேரமாச்சு, வந்து சாப்பாடு போடு. இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வாங்க. எதுக்கு? வெளியில போகிறோம் 2 பேரும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். வீடுன்னு ஒன்று. கட்டின புருஷன்கிட்ட பேச பொண்டாட்டிக்கு வழி இல்லை. சரி, வரேன். ராஜாராம் சாப்பிட வந்து விட்டான். அவனுக்கு கல்யாணமாகி 5 வருடங்கள் முடிந்து விட்டன. 3 வயதில் ஒரு பையனும் 9 மாத பெண் குழந்தையுமாக 2. அவர்களது கூட்டு குடும்பம்தான். கல்யாணிக்கு அதிகம் படிப்பில்லை. அதனால் உத்தியோகம் செல்ல வாய்ப்பில்லை. ராஜாராமும் சுமார் உத்தியோகம்தான். பிடித்தம் போக கையில் 2500 வரும். அப்பாவின் பென்ஷன், தம்பி ஜெயராமின் சம்பளம் எல்லாமுமாக சேர கூட்டு குடும்பத்தில் சுபிட்சம் இருந்தது. அம்மா கையில் 3 பேரின் வருமானமும் வந்துவிடும். வீட்டு செலவு போக வீட்டுக்கு தேவையான சகல நவீன பொருட்களையும் தவணை முறையில் அம்மா வாங்கிவிட்டாள். வாடகை வீடுதான். கல்யாணியால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணி அந்த வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து அம்மா ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். சகலமும் கல்யாணிதான். சளைக்காமல் உழைத்தாள் கல்யாணி. பிரசவ காலம் தவிர மற்ற சமயமெல்லாம் மாடு போல உழைத்தாள். எல்லாம் ரேவதி வரும் வரைதான். ஜெயராமுக்கு கல்யாணம் நிச்சயமாகும் போதே உத்தியோகம் பார்க்கும் பெண்தான் வேண்டுமென்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அவனுக்கும் உத்தியோக உயர்வு வந்து நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருந்தான். அவனை விட 500 ரூபாய் அதிகம் வாங்கும் ரேவதியின் ஜாதகம் பொருந்தியது. பெண் பார்க்க சகலருக்கும் ரேவதியை பிடித்து விட்டது. பெண் பார்த்த அன்றே ஜெயராம் அவளை தனியாக அழைத்து கொண்டு போனான். நாங்க கூட்டு குடும்பம். உன்னால் அந்த கூடு கலையக்கூடாது. உத்தரவாதம் தந்தா இந்த கல்யாணம் நடக்கும். ரேவதி சிரித்தாள். நானும் பெரியவங்க மத்தியில் வளர்ந்தவ. எல்லாரும் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். ஜெயராமுக்கு உற்சாகமாகி விட்டது. ஒரே மாதத்தில் கல்யாணம் முடிந்து ரேவதி அந்த வீட்டுக்குள் நுழைந்து விட்டாள். கணிசமான ரேவதியின் சம்பளத்துக்கும் அம்மா பட்டியல் போட்டு வைத்திருந்தாள். ரேவதி வரும்போது கல்யாணிக்கு கையில் 3 மாத குழந்தை. வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி போட்டிருந்தார்கள். சமையல் முதற்கொண்டு அவள் பார்த்து கொண்டதால் யாருக்கும் வேலை இல்லை. அடுத்த 3 மாதங்களில் அந்த வேலைக்காரி நின்று போக பிரச்சனை தொடங்கிவிட்டது. வேற ஒரு வேலைக்காரி பார்க்கணுமே. அப்பா தொடங்க, எதுக்கு? கல்யாணிக்கு உடம்பு தேறியாச்சு, அவ பார்த்துப்பா. அதானே, ரேவதியும் உதவிக்கு இருக்கா. ரேவதியால முடியாது. காலையில் 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினா ராத்திரி 7 ஆகுது. 12 மணி நேரம் வெளியில் உழைக்கிற பெண்ணால் வீட்டில் வந்து எப்படி வேலை பார்க்க முடியும்? கல்யாணிக்கு சுருக்கென்றது. அதற்கு தகுந்தாற் போல ரேவதியும் 6:30க்கு எழுந்து வந்து அவசரமாக குளித்து ட்ரெஸ் மாற்றி டிஃபன் பாக்ஸோடு 7க்கெல்லாம் இறங்கி விடுவாள். கல்யாணி 4:30 மணிக்கு எழுந்தால்தான் எல்லா வேலைகளும் முடியும். குழந்தைகளின் தொல்லை வேறு. 3 மாதங்களில் பெருமளவு அடிபட்டு போனாள் கல்யாணி. ரேவதி கை நிறைய சம்பாதிப்பதால் மாமியார் அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவதும் தன்னை மட்டம் தட்டுவதும் அப்பட்டமாக தெரிந்தது. வேறு யாரும் இதை கண்டுகொள்ளவும் இல்லை அந்த வீட்டில். கல்யாணிக்கு அம்மா இல்லை. அதனால் பிறந்த வீட்டு செல்வாக்கும் சொல்லும்படியாக இல்லை. ரேவதி அவர்கள் வீட்டில் ஒரே மகள் என்பதால் சலுகைகள் நிறைய. இதை வேறு மாமியார் அவ்வப்போது இடித்து காட்ட கல்யாணி இன்னமும் அடிபட்டாள். இனிமேலும் இந்த நிலை தொடர்ந்தால் ஒரு அடிமையை விட கேவலமாக தான் மதிக்கப்படுவோம் என்ற பயமே கல்யாணிக்கு வந்துவிட்டது. இந்த வீட்டில் வைத்து அவரிடம் பேச முடியாது. வெளியில் அழைத்து சென்று பேசிவிட வேண்டும். காத்திருந்தாள். ராஜாராம் ஆச்சரியமாக சொன்னபடி வந்துவிட்டான். ஜெயராம் ரேவதி வந்திருக்கவில்லை. அப்பா வெளியே போயிருந்தார். அம்மா, என்ன ராஜா? நானும் கல்யாணியும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம். எங்கே? சிநேகிதன் ஒருத்தனோட கல்யாண ரிசப்ஷனுக்கு போக முடியல. அவன் வீட்டுக்கு தான். நீ மட்டும் போனா போதாதா? கல்யாணியின் முகம் கடுகடுவன ஆனது. இல்லைம்மா, தனியாக போய் நின்னா மரியாதை இல்லை. குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிருங்க. என்னால் தனியாக சமாளிக்க முடியாது. கல்யாணி ராஜாராம் முகத்தை பார்த்தாள். குழந்தைகளை ரெடி பண்ணி கல்யாணி சொல்லிவிட்டு ராஜாராம் உள்ளே வந்து விட்டான். கல்யாணியும் வந்தாள். என்னங்க, போக வேண்டாம். கல்யாணி, வெளியில் போய் இவங்க 2 பேரும் பண்ணுற கலாட்டால் அவங்களை சமாளிக்கத்தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும். பார்த்தீங்கல்ல, ஒரு 2 மணி நேரம்தான். பார்த்துக்க முடியாதா உங்கள் அம்மாவால்? என் சங்கடம் புரியுதா? மெதுவா. அம்மா காதில் விழ வேண்டாம். குழந்தைகளை ரெடி பண்ணு. நானும் இருக்கனே உன் கூட. கல்யாணி கலங்கிய கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு 2 குழந்தைகளையும் தயார் செய்ய தொடங்கினாள். அவளும் சேலை மாற்றி பால் பாட்டில், தண்ணீர் என்று குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டங்களுடன் ஆயத்தமாகும் போது நேரம் 6. போலாமா கல்யாணி?
இருவரும் கூடத்துக்கு வர ரேவதி அப்போதுதான் நுழைந்து கொண்டிருந்தாள். மாமியார் ஓடி வந்தாள். என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஒரே தலைவலி, உட்கார முடியல. 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன். உட்காரு. கல்யாணி சூடா காஃபி போட்டு கொண்டு வா. ராஜாராமுக்கே இப்போது எரிச்சலாகி விட்டது. அம்மா நாங்க புறப்பட்டாச்சு, நீ போட்டு கொடு ரேவதிக்கு. அம்மா சடாரென நிமிர்ந்தாள். இதை எதிர்பார்க்கவில்லை. ராஜாராமின் குரலில் இருந்த சூடு ரேவதியும் நிமிர்ந்து உட்கார வைத்து விட்டது. அம்மா படக்கென எழுந்தாள். போறேன்டா. தலைவலின்னு வந்து உட்கார்ந்தா. ஒரு காஃபி போட்டு கூடன்னு கல்யாணி கிட்ட சொன்னேன். இது ஒரு தப்பா? தப்பில்லம்மா. ரேவதி பாவம், வெளியில போய் உழைச்சிட்டு வரா. நீ காட்டுற பரிவு நியாயம்தான், நான் மறுக்கல. அதே சமயம் வீட்லேயும் ஒருத்து 4 மணிக்கு காலையில் எழுந்து மாடாட்டு முளைக்கிறா. அவ வாசலை கூட தாண்டியதில்லை. இப்போவும் நானா கூப்பிட்டு தான் அவ புறப்பட்டா. இந்த வீட்டில இருந்து வெளியில போறது அவளை பொறுத்த வரைக்கும் அலை ஓய்ந்து குளிக்கிற மாதிரி தான். அப்பா நுழைந்தார். என்ன பிரச்சனை? அம்மா முன்னால் வந்து நின்றார். ரேவதிக்கு ஒரு காஃபி போட்டு கூடன்னு நான் கல்யாணி கிட்ட சொன்னேன். தப்பா அது? என்ன தப்பு? ரேவதி சங்கடத்தில் நெளிய தொடங்கிவிட்டாள். தன் காரணமாக ஒரு சலசலப்பு உண்டாகிவிட்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்பா, என் பக்கத்து நியாயத்தையும் கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க. ரேவதி எழுந்து வந்தாள். பெரியத்தான், எதுக்கு பிரச்சனை? நீங்க 2 பேரும் புறப்படுங்க. ரேவதி, குழந்தைகளை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? தொந்தரவு பண்ண மாட்டாங்களா? நான் பார்த்துக்கிறேன், விட்டுட்டு போங்க. சீக்கிரம் கிளம்புங்க. கல்யாணி ஆச்சரியப்பட்டாள். டைம் ஆச்சு உங்களுக்கு, போயிட்டே இருங்க, வந்து பேசிக்கலாம். ராஜா கல்யாணி இருவரும் குழந்தைகளை விட்டுவிட்டு வாசலில் இறங்கி நடக்க அம்மாவின் முகம் கடுகடுவென்றானது. அவர்கள் தலை மறைந்ததும், எதுக்காக குழந்தைகளை விட்டுட்டு போக சொன்ன? ஏற்கனவே தலைவலின்னு வந்திருக்க, ரெஸ்ட் வேண்டாமா உனக்கு? பரவாயில்லாத்த, அவங்களும் தான் எங்கே போகிறாங்க பாவம். ராத்திரி டிஃபனா சாதமா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இல்லை, நான் பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் 2 பேரும் இருக்கிறதால நான் தலையிடுறதில்ல. சின்னது அழத் தொடங்கியது. சித்தி, பெரியவன் சேலை தலைப்பை பிடித்து இழுத்தான். என்ன கண்ணா, பசிக்குது. கொஞ்சம் இருடா தங்கம். தங்கச்சி பாப்பாவை தூக்கம் பண்ணிட்டு சித்தி உனக்கு சாதம் ஊட்டுவேனாம், சரியா? சரி சித்தி. குழந்தையை தூங்க வைத்து பெரியவனுக்கு சாதம் ஊட்டி மறுநாளைய கறிக்காயை நறுக்கி வைத்து ரசம் பண்ணி பரபரவென செயல்பட்டு கொண்டிருந்தாள் ரேவதி. மாமியார் வராண்டாவில் புருஷனுடன் உட்கார்ந்திருந்தாள். ராஜாவும் முன்ன மாதிரி இல்லை இப்ப. என்ன சொல்கிற நீ? சுருக்குன்னு கேட்டுட்டான் பார்த்தீங்களா? இவனுக்கு பேசுகிற தைரியம் இல்லடி. அதான் நானும் சொல்கிறேன். அவள் பேச வச்சிருப்பா. அவளும் ரேவதி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் ஒழுங்காத்தான் இருந்தா. ரேவதி நிறைய படித்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு வரா. அழகாவும் இருக்கா. இவளுக்கு பொறாமை, அதான் இப்படி புகைச்சலை உண்டாக்குறா. வரட்டும் ராஜா, நான் கேட்குறேன். நாசூக்கா கேளுங்க. 2 தம்பிங்க மத்தியில் பேச்சுவார்த்தை மூண்டுட்டா நிதானம் தவறிடும். அது அப்பா பிள்ளையா இருந்தா கூட. எனக்கு தெரியுண்டி, நீ பேசாம இரு. மாமியார் எழுந்து உள்ளே போனாள். கடற்கரையில் தனியிடம் தேடி உட்கார்ந்தார்கள் ராஜாவும் கல்யாணியும். பாவம் அந்த பொண்ணு, சட்டுன்னு குழந்தைகளை கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாளே. நல்ல பொண்ணு தான் ரேவதி. ஒரு நாள் 2 மணி நேரம் குழந்தைகளை பார்த்துக்கிட்டா அவள் ஒன்றும் கரைஞ்சி போயிட மாட்டா. ஏன் கல்யாணி இப்படி பேசுகிற? அவளுக்கு தினமும் பொங்கி வச்சு புடவை முதல் தோச்சி போடத்தான் செய்கிறேன் நானும். ஒரு நாளாவது முகம் சுளிக்கிறேனா? அது யாருக்கும் தெரியறதில்ல. கட்டின புருஷனுக்கே. புலம்பவா இங்கே கூட்டிகிட்டு வந்த என்னை? நிமிர்ந்து பார்த்தாள். என் மனக்குமுறலை உங்களை தவிர யார்கிட்டப்பா நான் கொட்ட முடியும்? அவள் கைகளை பிடித்து அழுத்தினான் ராஜா. வாழ வந்த இந்த 5 வருஷத்தில் நான் வாயை திறந்திருக்கேனா? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிடித்தம் போக கையில் என்ன வரும்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு கைக்குட்டை வாங்க கூட உங்கள் அம்மா தானே அனுமதிக்கணும். கல்யாணி, தப்பில்லை, கூட்டு குடும்பம், பெரியவங்க நடத்தட்டும். அதில் எனக்கு வருத்தம் இல்லை. அவள் வெளியில் போய் உழைக்கிறா, நான் வீட்டுக்குள்ளே உழைக்கிறேன். மேல் அதிகாரிகளுக்கு அங்கே அவள் பதில் சொல்லணும். இங்கே உங்கள் அப்பா அம்மா முகம் பார்த்து தான் நானும் நடக்கிறேன். உழைக்கிற இடம் வேற வேற, ஆனால் உழைப்பு ஒன்று தான். அவள் உழைச்சா கை நிறைய காசு. எனக்கு என்ன மிஞ்சுது? ராஜாராம் பேசவில்லை. உங்கள் அம்மா பேசினதை உங்களாலேயே பொறுத்துக்க முடியாமல் தானே பதில் சொன்னீங்க. எனக்கு சண்டை போடுறது உத்தேசம் இல்லை. இதுவரைக்கும் நான் போட்டதும் இல்லை. ஆனால் எத்தனை காலத்துக்கு இந்த அடிமை வாழ்க்கையை நான் வாழ முடியும்? கல்யாணி, நீ என்ன சொல்கிற? சரிப்பா, நான் அடிபட்டு பழகினவ. நீங்கள் அப்பாவி. நம்ம குழந்தைகள் சகிச்சுக்குமா? புரியலை. ரேவதிக்கும் ஒன்று பிறந்துட்டா உங்கள் அம்மா அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. காரணம் பணம். உங்களால் சகிச்சுக்க முடியுமா? கல்யாணி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீ என்ன சொல்ல வர? என்னை மன்னிச்சிருங்க. குடிக்கிறது கஞ்சியானாலும் நிம்மதி வேணும் எனக்கு. தனியாக போயிடலான்னு சொல்கிறியா? உங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் அப்படி போகலைன்னா நீங்களே அவமானப்படுற நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கல்யாணி சொல்லுங்க. நமக்கு 2 குழந்தைகள். பிடித்தம் போக என் கையில் வர சம்பளம் 2500. அதில் வாடகை தந்து 4 ஜீவன்கள் சாப்பிட்டு ஓரளவு குழந்தைகளோட தேவையை நிறைவேற்றுறது முடியாதும்மா. இதைவிட குறைச்சலாக சம்பாதிக்கிறவங்க இந்த பூமியில் வாழலையா? அப்படி இல்லை கல்யாணி. உங்கள் அப்பா தம்பியை சார்ந்துதான் வாழணும்னு நினைக்க உங்களுக்கே அவமானமா இல்லையா?
கல்யாணி அவன் குரலில் கோபம் இருந்தது. என்னை மன்னிச்சிருங்க. இனிமே முடிவு உங்க கையில. உங்களை மீறி நான் என்ன செய்ய முடியும்? ராஜாராம் மௌனமாக இரைச்சலிடும் அலைகளை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம். இல்ல ஒரு வீடே வாங்குறோம். யாருக்கு இது சொந்தம்? நான் பிரிவினை பேசலங்க. எல்லார் பணமும் ஒன்னா சேரும்போது யாரது எத்தனைன்னு தெரியாது. கடைசியில அதிகம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆதாயம். எனக்கு டிவியும் ஃப்ரிட்ஜும் வேண்டாம். வாழ்க்கையில நிம்மதியும் சுதந்திரமும் வேணும். அவன் பேசவில்லை. சரி போகலாம். குழந்தைங்க என்ன செய்தோ? அதான் ரேவதி இருக்காளே, பார்த்துக்க மாட்டாளா? அவ பார்த்துப்பா. ஆனா அத்தை சும்மா இருக்க மாட்டாங்களே. எழுந்து விட்டாள் கல்யாணி. இருவரும் வீட்டுக்குள் நுழைய வீடு அமைதியாக இருந்தது. ஜெயராம் வாசலில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தான். ரேவதி தூளி ஆட்டி கொண்டிருந்தாள். ரொம்ப படுத்துனாங்களா ரேவதி? படுத்தாம ஒரு பக்கம் சின்னது, இன்னொரு பக்கம் பெருசு. அடுப்புல வேற கையை சுட்டுக்கிட்டு நாரி போயிட்டா ரேவதி. விட்டுட்டு போகும்போதே யோசிக்கணும். அம்மா ரேவதி பார்த்துக்கிறேன்னு சொன்னதால தான் நாங்கள் விட்டுட்டு போனோம். ராஜாவின் குரல் உயர்ந்தது. உனக்கு ஏண்டா கோபம் வருது? வராம எப்படிமா? குழந்தைகள் ரெண்டும் என்னதாச்சே? தினமும் குழந்தைகளை வச்சுட்டு கல்யாணி அல்லாடலையா? இல்லை அடுப்படியில் காயம் பட்டுக்கலையா? அப்பா எழுந்து வந்தார். ராஜா ஏன் கூச்சல் போடுற நீ? கூச்சல் போட்டது நான் இல்லைப்பா, அம்மாதான். எல்லாரும் இருக்கும்போது அம்மாவை நீ குறை காண்றது அத்தனை சரியில்லை ராஜா. கோபம் வருதாப்பா? வராம பின்ன உங்கள் பொண்டாட்டியை சொல்லும்போது பொத்துக்கிட்டு வருதேப்பா உங்களுக்கு, அதுவும் இந்த வயசில். அது மாதிரி தான்ப்பா எல்லாருக்கும். ராஜா அப்பா அலறி விட்டார். சாரிப்பா, நான் உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கல. சூழ்நிலை என்னை மௌனமாக இருக்க விடலை. ஆமாம் ஆமாம், பேசாத நீயே பேச தொடங்கிட்டியே. அந்த சூழ்நிலைக்கு பேர் கல்யாணியா? நிறுத்துங்கப்பா, அவளை ஏன் இழுக்கிறீங்க இதில்? நான் இழுக்கலடா. அமைதியான குடும்பத்தில் ஆரவாரம் தொடங்குதுன்னா அது ஏன்? ஜெயராமன் எழுந்து வந்தான். அண்ணா பேசாமல் இரு. இப்போ எதுக்கு பிரச்சனை? 2 பேரும் வெளியில் போனீங்க. ரேவதி பார்த்துக்கிறதா ஒப்புக்கிட்டா. அண்ணி விட்டுட்டு போனாங்க. முடிஞ்சு போச்சு. போய் சாப்பிட்டுட்டு படுக்கிற வழியை பாருங்க. நான் கொஞ்சம் பேசணும். அப்பா குரல் கொடுத்தார். என்னப்பா? சாப்பிட்டுட்டு வாங்க, பேசலாம். பேசுங்க, சாப்பாட்டை அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ணா வந்து உட்காரு. ஜெயராம் ராஜாராமை பலவந்தமாக பிடித்து இழுத்து உட்கார வைத்தான். நமக்கு வாடகை மாதம் 2000 போகுது. வைத்தறிச்சலாக இருக்குது. ஜனவரியில் இன்னும் ஏறும். சரி, அதனால் சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு போயிட்டா பணம் நஷ்டமில்லை பாருங்க. வீடு கட்ட பணம் வேண்டாமா? அம்மா தான் தொடங்கினாள். கல்யாணி தொட்டிலாட்ட ரேவதி எதையோ தைத்து கொண்டிருந்தாள். 3 சம்பளம், என் பென்ஷன் எல்லாமா 10,000 ரூபாய்க்கு மேலே வருது நம்ம வீட்டுக்கு. வீட்டு செலவு 5000, போக்குவரத்து 1000. எப்படி போனாலும் மாதம் 4000 மிஞ்சும். அதை அப்படியே கடனை அடைச்சா கூட பிரமாதமாக வீடு வாங்கலாம். சரிப்பா, யார் கடன் தருவா? ஜெயராம். உன் பேரில் ரேவதி பேரில் ஜாயிண்டாக லோன் போட்டு வாங்கினா 2 லட்சத்துக்கு மேலே வாங்கலாம்டா. தவிர சொசைட்டி, பிஎஃப் நீங்கள் 3 பேரும் போடுங்க. என் சேமிப்பு பணம் கொஞ்சம் இருக்குது. எல்லாமா 5 லட்சம் தேத்திட்டா நல்லதாக ஒரு ஃப்ளாட் வாங்க முடியாதா? யோசனை நல்லா தான் இருக்குது. நமக்குன்னு சொத்தும் ஆச்சு, குடும்பமும் வளமாக இருக்கும். ராஜா திரும்பி கல்யாணியை பார்த்தான். அவளிடம் ரியாக்ஷனே இல்லை. ராஜா, நீ என்ன சொல்கிற? இது சரிபடாதுப்பா. ஏண்டா? ஜெயராமும் ரேவதியும் சேர்ந்து லோன் போடுறாங்கன்னு வைங்க, எப்படி சரியாகும்? ஏன் இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் ஜாயிண்டாக போட்டு வாங்குறாங்கடா. நான் அதை கேட்கலப்பா. ஃப்ளாட் யார் பேரில் பதிவாகும்னு கேட்குறேன். ஜெயராம் பேரில் தான். இதென்ன கேள்வி? அம்மா குறுக்கிட்டாள். அதாவது தம்பிக்கு சொந்தமான வீடு அது. பத்திரத்தில் மட்டும்தான்டா ராஜா அப்படி. உரிமை நம்ம எல்லாருக்கும் தான். அது எப்படிப்பா? நாளைக்கு ஒரு விவகாரம்னு வந்துட்டா உரிமை தான் பேசும், உறவு பேச முடியாது. ராஜா, என் சம்பளமும் அதில் வரும். ஆனால் உரிமை எனக்கு இல்லை. இதில் என்னப்பா நியாயம்? ஜெயராமே அதிர்ந்து போய்விட்டான். அண்ணனிடம் இந்த ரகை பிரிவினை பேச்சை அவன் எதிர்பார்க்கவில்லை. பார்த்தீங்களா அவன் எப்படி பேசுகிறான்னு? அம்மா படபடத்தாள். ராஜா எழுந்தான். நான் மட்டும் பேசலாமா? நாளைக்கு என் பேரில் வீட்டை பதிவு பண்ணினா தம்பியும் நிச்சயம் பேசுவான். அண்ணா, இருட தம்பி, உனக்கு பண நிலைமை ஒழுங்காக இருக்குது. நீயும் ரேவதியும் சம்பாதிக்கிற பணத்தில் 1/4 பங்கு தான் நான் சம்பாதிக்கிறேன். உங்களால் பூமியில் கால் ஊனி நிற்க முடியும். நான் தடுமாறி போவேன். எதுக்கு ஒருத்தர் தயவில் இன்னொருத்தர் வாழணும்? ராஜா அப்பா எழுந்து வந்தார். சாரிப்பா, நாங்கள் தனியாக போயிடுறோம். அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள், கல்யாணியை தவிர. அதை சொல்லிவிட்டு சாப்பிடக்கூட செய்யாமல் ராஜா போய் படுத்து விட்டான். குழந்தையை எடுத்துக்கொண்டு கல்யாணி பின்னாலேயே போய்விட்டாள். கதவு சாத்தி கொண்டது. சாரிப்பா, நாங்கள் தனியாக போயிடுறோம். அந்த வாக்கியம் தந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடாமல் அப்பா அப்படியே உட்கார்ந்திருந்தார். அம்மா ஏதோ பேச வாயெடுத்தாள். ஜெயராம் அருகில் வந்தான். அம்மா, இப்போ எதுவும் பேசாதே. இந்த சூழ்நிலையில் நீ என்ன பேசினாலும் தப்பாக வரும். போய்படு. தம்பி, படும்மா. அப்பா நீங்களும் தான். அண்ணன் அவசரப்பட்டு சொல்லியிருப்பான். ராத்திரி முழுக்க தாண்டினா சரியாகும். உணர்ச்சிகளோட வேகம் குறையும். ப்ளீஸ். அப்பா நிமிர்ந்து ஜெயராமை பார்த்தார். போங்கப்பா. அவர் எழுந்து போய்விட்டார். சாப்பாடு அப்படியே இருந்தது. ரேவதி போய் அதையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்தாள். அடுக்கலையை சுத்தம் செய்து கதவுகளை சரிபார்த்து விளக்கை அணைத்துவிட்டு அவள் வர மேலும் 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. இதெல்லாம் சாதாரணமாக கல்யாணியின் வேலை. ரேவதி படுக்கை அறைக்கு வந்தாள். கட்டிலில் படுக்காமல் ஜெயராம் நடந்து கொண்டிருந்தான், குறுக்கும் நெடுக்குமாக.
ரேவதி கதவை சாத்தினாள். ஜெயராம் நிமிர்ந்தான். அவன் முகம் யோசனையில் சன்னமாக சிவந்திருந்தது. அருகில் வந்தான். அண்ணா கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிட்டான். ராத்திரி முழுக்க ஃபீல் பண்ணுவான். விடிச்சதும் தான் அப்படி சொன்னதுக்காக அப்பா கிட்ட சாரி கேட்பான். இல்லப்பா மாட்டார். ரேவதி, நீ என்ன சொல்ற? ஜெயராமின் குரலில் அதிர்ச்சி இருந்தது. நான் பேசினா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னா நான் பேசுகிறேன். சொல்லு ரேவதி. உங்கள் அண்ணா சொன்னது நியாயமானு எனக்கு தெரியல. ஆனால் அவரோட கோபம் நிச்சயமாக நியாயம். என்ன சொல்கிற? நம்ம 2 பேர் பேரில் வீட்டை ஜாயிண்ட்டாக வாங்கிட்டு அதில் அவரும் பணம் போடுறதுன்னா அது நியாயம் இல்லை தான். நீயும் நானும் அவங்க 2 பேரையும் ஏமாற்ற போகிறோமா ரேவதி? இல்லைப்பா, இன்னைக்கு இருக்கிற மனுஷ மனசு நாளைக்கு இருக்கும்னு என்ன நிச்சயம்? ரேவதி, பண விவகாரம்னு வந்துட்டா உறவுகள் எப்போவுமே 2ஆம் பட்சம்தான். ஒற்றுமையான பல குடும்பங்கள் சிதறி போனதே இதனால தானே. சரி, ஒப்புக்கிறேன். அதை சுட்டி காட்டி அப்பா கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாரா? வந்ததுமே அப்பா கிட்ட கோவப்பட்டான். திரும்பவும் நீங்கள் என்ன மன்னிக்கணும். ஏன் ரேவதி, அடுப்படியில் காயம் பட்டுக்கிறதும் குழந்தைகள் 2 மணி நேரம் பார்த்துக்கிறதும் தியாகமா? அதை அத்தை பெருசாக்கினப்ப உங்கள் அண்ணாவுக்கு கோபம் வந்ததில் தப்பில்லை. ரேவதி, சாரிப்பா, ஒரு விதத்தில் நானும் குற்றவாளிதான். ரேவதி, நீ என்ன சொல்கிற? இந்த 6 மாதமாக வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அத்தை வயசானவங்க, முடியாது. நான் என் வீட்டில் இருக்கிற மாதிரி சுதந்திரமாக இருக்கேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். அத்தையும் என்னை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அக்கா தான் செய்கிறாங்க. பாவம், கை குழந்தை வேற. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அத்தையும் கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துகிறாங்க. ரொம்ப நாளாக உள் மனசில் புகஞ்சு விட்டுருக்க சங்கதிகள் அத்தானுக்கு போயிருக்கு. இன்னைக்கு அவர் மூலம் வெடித்து வெளியே வந்தாச்சு. ஜெயராம் அதிர்ந்தே போனான். தப்பு எல்லார்கிட்டையும் இருக்குது. ரேவதி, நான் உன்னளவு ஆழமாக யோசிக்கவே இல்லை. இப்போ எல்லாமே புரிஞ்சு போச்சு. நாளைக்கு விடிஞ்சதுமே எல்லாரையும் கூட்டி வச்சு பேசி பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன். அது முடியாதுப்பா. ஏன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அத்தனை சுலபம் இல்லை. நீ என்ன சொல்கிற? நான் அடுப்படியில் போய் வேலை செய்யலனாலும் உங்களை விட மனிதர்களை என்னால் எடை போட முடியும். ரேவதி, ஆமாம், இப்போ ஒரு மாதிரி சூழ்நிலை மாறியாச்சு. உங்கள் சமாதானம் எடுபடாது. நான் பேச வேண்டாம்னு சொல்கிறியா? இல்லை, பேசுங்க, நிச்சயமாக பேசுங்க. நானும் பேசுகிறேன். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சால் வருத்தப்படாதீங்க. அவங்க போகத்தான் போகிறாங்க. ஐயோ, அப்பா அம்மாவால் அதை தாங்கிக்க முடியாது. சாரிங்க, ஒரு வயதுக்கு மேலே அடிமையாக இருக்கிறதும் கஷ்டம்தான். என்னைக்கும் குழந்தைங்க நமக்கு கட்டுப்பட்டே இருக்கணும்னு பெரியவங்க நினைக்கிறதும் அத்தனை சரியில்லை. தனியாக போனால் அண்ணாவோட சம்பளத்தில் குடித்தனம் பண்ண முடியாது. அது அவருக்கு தெரியாதா? மனைவியோட சுதந்திரத்துக்கு இந்த நிமிஷம் என்ன விலை வேணும்னாலும் அவர் தர தயாராக இருக்கார். தரட்டும். அப்புறம் அனுபவம் பல உண்மைகளை அவருக்கு சொல்லட்டும். சரிதானா? அப்போ நீயும் நானும் என்ன செய்யணும் ரேவதி? நாசுக்கா இணைக்க பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஜெயராம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். குட் நைட் சட்டென சொல்லிவிட்டு படுத்து விட்டான். ரேவதி அலாரம் வைத்தாள் 4:30 மணிக்கு. படித்து விட்டாள் பெருமூச்சுடன். அவள் மனதுக்குள் அலைகடலின் கொந்தளிப்பு இருந்தது. வெளியே சொல்ல முடியவில்லை. ராஜாராமும் கல்யாணியும் கூட விடிய விடிய உறங்கவில்லை. ஆனால் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. தம்பி, அவன் மனைவி பேரில் வீட்டை பதிவு செய்யலாம் என்ற யோசனை அவனை பலமாக தாக்கிவிட்டது. நீங்களே அவமானப்படுற நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. சரியாகத்தான் சொன்னாள் கல்யாணி. இதுவே அவமானம்தான். நாசுக்கான அவமானம். சம்பாதிக்க நீ உழைத்து கொண்டு உன் மனைவி, ஆனால் சொத்துக்கள் முழுவதும் சின்னவனுக்கு. இது பாரபட்சம் இல்லையா? ஒரு நாள் அடுப்படியில் கையை சுட்டு கொண்டதும் குழந்தை பராமரிப்பும் ரேவதிக்கு அவசியமில்லைதான். அவள் சம்பாதிக்கிறாள். அம்மா தாங்கத்தான் செய்வாள். கல்யாணிக்கு கையில் காசு இல்லை, சுய சம்பாத்தியம் இல்லை. அதனால மட்டம் தட்டுகிறார்கள். நாளை வீட்டுக்கு ரேவதி சொந்தக்காரி, கல்யாணி சம்பளமில்லாத வேலைக்காரி. நான் தாலி கட்டின மனைவி கல்யாணி. நேற்று வந்த ரேவதியை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவதை கல்யாணி எப்படி சகித்து கொள்வாள்? அம்மாவை சொல்வதற்குள் அப்பாவுக்கு பொத்து கொண்டு வருகிறது. கல்யாணி மட்டும் இழப்பமா? அவள் சொல்லை நானும் மதிக்கவில்லையானால் கல்யாணி எங்கே போவாள்? தனி குடித்தனம் தவறே இல்லை. முடியுமா? முடிய வேண்டும். உங்கள் அப்பா தம்பியை சார்ந்துதான் வாழணும்னு நினைக்க உங்களுக்கே அவமானமா இல்லையா? நியாயமான கேள்வி. இதை நான் யோசிக்க வேண்டும். என் கால்களில் நிற்கும் தெம்பு எனக்கு இல்லையா? நாளைக்கே வீடு பார்த்து விடலாம். அந்த முடிவில் மாற்றமில்லை. அப்படி நாங்கள் போகக்கூடாது என்று நினைத்தால் அப்பா அம்மா தடுக்கட்டுமே. வெகுநேரம் சிந்தனையில் கிடந்தான். நள்ளிரவுக்கு மேல் எழுந்து போய் தண்ணீர் குடித்து விட்டு வந்தான். கல்யாணி புரண்டு படுத்தாள். தூங்குறியா கல்யாணி? இல்லைங்க. விளக்கை போட்டான். கல்யாணி, சொல்லுங்க. உனக்கு யாராலும் அவமானம் வராது. வர நான் அனுமதிக்க மாட்டேன். தனி கொடுத்தன ஏற்பாடுகளை நாளை முதலே நான் தொடங்குறேன். பிரிவினைக்கு நான் காரணம்னு அத்தை குற்றம் சாட்டுவாங்க. சொல்லட்டும். அதை நீ கண்டுக்காதே. பேசாமல் இருந்துரு வழக்கம் போல. நிச்சயமாக நாம் போகிறோம். வீடு கிடைக்கணும் இல்லையா? கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? நானாச்சு அதுக்கு. நீ நிம்மதியாக தூங்கு கல்யாணி.
கல்யாணி அவனை பூரிப்புடன் பார்த்தாள். என் கணவன் என்னை புரிந்து கொண்டு விட்டான், அது போதும் எனக்கு. அவளிடம் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதியாக உறங்கத் தொடங்கினாள். அலாரம் அடித்தது. ரேவதிக்கு அது கேட்கவில்லை. பழக்கமில்லாததால் அவள் பாட்டுக்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். கல்யாணிக்கு 4:30க்கு விழிப்பு வந்துவிட்டது. ஆனாலும் வழக்கம் போல எழுந்திருக்கவில்லை. வேண்டாம் என்ற பிடிவாதம் தலை தூக்கி நின்றது. 6 மணிக்கு அம்மா எழுந்தாள், வாரி சுருட்டி கொண்டு. அப்பா பேப்பரை பிரித்து கொண்டிருந்தார். அம்மா பின்பக்கம் போய் விட்டு வந்தாள். என்னங்க, கல்யாணி எழுந்திருக்கலையா? மணி 6, உங்களுக்கு காஃபிக்கு அவசரமாச்சே. அப்பா பேசவில்லை. திமிர் வந்தாச்சு, இனிமே நடக்கிறத ஒரு தினுசா இருக்கும் பாருங்க. ஜெயராமே எழுந்து வந்து விட்டான். அம்மா, இந்த வீட்டில் நீ, ரேவதி எல்லாரும் இருக்கீங்க. செய்யக்கூடாதா ஒரு நாள்? தம்பி, தெரியலடா எனக்கு. நீங்கள் அசந்து தூங்கலாம், அதுவே அண்ணி தூங்கக்கூடாதா? கை குழந்தைக்காரி வேற, அவளுக்கு முடியாமல் வரலாம் இல்லையா? அவளும் மனுஷிதானே. அறையின் உள்பக்கமாக நின்றாள் கல்யாணி. தப்புமா, விவகாரம் முளைக்க இதெல்லாம் தான் காரணம். இத்தனை நாள் ஒரு வார்த்தை பேசாமல் அவள் செய்துக்கிட்டு தானே இருந்தா. அந்த அவசியம் இனி இல்லடா தம்பி. ராஜாராம் வந்தான். அண்ணா, தெரியுதா இப்ப? நீயே கண்கூடா பார்த்துட்டே இல்லை. இனிமேலும் இந்த வீட்டில் நான் இருந்தா மரியாதை மிஞ்சுமா சொல்லு? என்னடா பேசிட்டே போறீங்க 2 பேரும்? அம்மா, இதை பாரு ராஜா, தனி கொடுத்தனம் போகிற எண்ணத்தை உன்கிட்ட அவ கிளப்பி விட்டாச்சு. அம்மா, அவளை சொல்லாதே. நிறுத்துடா, உன் சொந்த குரல் போயாச்சு. நான் சொல்லத்தான் செய்வேன். போகணும்னு முடிவு பண்ணிட்டதால தாராளமாக போங்க. நாங்கள் யாரும் குறுக்கே விழுந்து தடுக்க போகிறதில்ல. பட்டாதான் வரும் புத்தி. அப்பா அதிர்ந்து போனார். அம்மா இந்த ரீதியில் பேசுவதை அவரால் ரசிக்க முடியவில்லை. போகத்தாமா போகிறோம். அவர் யாருன்னு எல்லாருக்குமே இந்த வீட்டில் தெரியணும். தெரியும், பக்கத்தில் இருந்தால் புரியாது, விலகி நின்னா விளங்கும். அப்பா, ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் என்னை இந்த வீட்டில் அனுமதிங்க ப்ளீஸ். ராஜா, நீ என்ன பேசுகிற? சாரிப்பா. ராஜாராம் குளிக்க போய்விட்டான். கல்யாணி தன்னறைக்கு போய் தொட்டிலாட்டத் தொடங்கினாள். ரேவதி எழுந்து வந்தாள், கொட்டாவி விட்டபடி. ஜெயராமுக்கு சட்டென எரிச்சல் வந்துவிட்டது. எல்லாம் உன்னால தான். ஆடி அசைந்து வரியா? நீ குளிச்சுட்டு வந்ததும் சாப்பாடு வர இது என்ன ஹாஸ்டலா? ஒற்றுமையாக இருந்த குடும்பமுடைய காரணமே நீதான். ரேவதி அதிர்ந்து போனாள். உன்னால் ஒன்றும் செய்ய முடியலைன்னா லேடிஸ் ஹாஸ்டல் போய் இருந்துக்கோ. உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு புருஷன் வீடு? ஜெயராமின் குரல் ஓங்கி ஒலித்தது. ரேவதி பேசாமல் நின்றாள். சட்டென பாத்ரூம் நோக்கி நடந்தாள். ஜெயராம் சத்தம் போட்டது எல்லாருக்கும் கேட்டது. ரேவதி குளித்துவிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலிருந்து சிலவற்றை எடுத்து சூடு பண்ணினாள். புதிதாக கொஞ்சம் சமைத்தாள். ராஜா புறப்பட்டு விட்டான். அத்தான், சாப்பிட வாங்க. இல்லைம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் வெளியில் பார்த்துக்கிறேன். செருப்பை மாட்டிக்கொண்டு படியிறங்கி விட்டான். ஜெயராம் சாப்பிட வந்தான். அப்பா அம்மா கூடத்தில், கல்யாணி உள்ளறையில். ரேவதி பரிமாறத் தொடங்கினாள். ரேவதி கோவமா என் மேலே? எதுக்கு? நான் சத்தம் போட்டதுக்கு. 4 பேர் முன்னால் என்னை விரட்டணும்னு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆசை நிறைவேறியாச்சா? ரேவதி, விடுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாளையிலிருந்து குழப்பம் வராது. நானே எழுந்துக்கிறேன். கூடாது. என்ன சொல்கிறீங்க? இப்போ வேண்டாம், ராத்திரி விவரமாக சொல்கிறேன். கண்ணடித்தான் ஜெயராம். ரேவதியும் பேருக்கு சாப்பிட 2 பேருமாக பைக்கில் புறப்பட்டு போய்விட்டார்கள். கல்யாணி குழந்தைகளை குளிப்பாட்டி வீடு துடைத்து துணி துவைத்து என்று தன் அன்றாட வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள். அதே நேரம் ராஜாராம் தன் ஆஃபீஸில் ஆதிமூலத்திடம் வீடு விசாரித்து கொண்டிருந்தான். தனி குடுத்தனமா பிரதர்? அப்படின்னு இல்லை. ஏன் மழுப்புற? எதுக்கு தயக்கம்? தப்பே இல்லை அதில். சரி, வீடு கிடைக்குமா? கிடைச்சாச்சு. என்ன சொல்கிற ஆதிமூலம்? நல்ல வீடா ஒன்று நம்ம கைவசம் இருக்குது. வாடகை 1500 ரூபா, 15,000 முன்பணம். அம்மாடி, ஆளை விடு. சரிப்பா, டவுனில் இதை விட குறைச்சலாக கிடைக்கும்னு நினைக்கிறியா நீ? 1000க்கும் வீடு இருக்குது. ஆனால் தண்ணி பிரச்சனை, கொசு எல்லாம் உண்டு. ஏன்பா பயப்படுத்துகிற? தவிர சுற்று வட்டாரமும் சரியில்லை. இதை பாரு ஆதிமூலம், 1000மே அதிகம். அப்போ பல இடைஞ்சல்களை நீ பொறுத்துக்க வேண்டி வரும். சம்மதம் தானா? பார்க்கிறேன் பாரு. அன்று மாலையே பர்மிஷன் போட்டுவிட்டு ஆதிமூலத்துடன் அலைந்தான் ராஜாராம். 1000, 900 என்று வீடுகள் இருந்தன. சூழ்நிலை ராஜாராமுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் பணத்தை நினைத்த போது கவலையும் வந்தது. இறுதியாக ஒரு வீடு சுமாராக பிடித்தது. ஒண்டி குடித்தனம் போல இருந்தது. வெளிச்சமே சுத்தமாக இல்லை. ஒரே இரைச்சலாக வேறு இருந்தது. வாடகை 900, 5 மாதம் முன்பணம் என்று சொல்லப்பட்டது. நாளைக்கே அட்வான்ஸ் தருவதாக சொல்லிவிட்டு வெளியே வந்தான் ராஜா. மனதுக்கு பிடிக்கவே இல்லை. வீட்டை நோக்கி புறப்பட்டான். நாளைக்கு அட்வான்ஸ் பணமாக 4500 ரூபாய் கட்ட வேண்டுமே. எப்படி? பணத்துக்கு நான் எங்கே போவேன்? வீடு பார்த்தாச்சு கல்யாணி. இரவு தனியறைக்கு வந்ததும் சொன்னான். அதுக்குள்ளேயே ஆச்சரியமாக இருக்கே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வீடு ரொம்ப சுமாராகத்தான் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த வீட்டில் 3ல் 1 பங்கு தான் இருக்குது. ஒரே இரைச்சல், வெளிச்சம் பத்தலை, கொஞ்சம் தண்ணி கஷ்டமும் உண்டுன்னு தகவல். பிறகு ஏன் இதை பார்த்தீங்க? பெருசாக பார்க்கலாமே. இதுக்கே வாடகை 900, தவிர கரண்ட் பில் அது 150 ரூபாய்க்கு வரும். 1050 ரூபா போச்சா? என் சம்பளத்தில் மிச்சம் எவ்வளோ? வெறும் 1000. அதில் மளிகை, பால், காய்கறி, குழந்தைங்க செலவு, எனக்கு பஸ் சார்ஜ். முடியுமா கல்யாணி? கல்யாணி மௌனமாக இருந்தாள். ஏன் பேசலை? இந்த வீட்டையே பாருங்க, நான் சிக்கனமாக குடித்தனம் நடத்திக்கிறேன். இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன? 4500 ரூபா அட்வான்ஸ் தரணும். ஐயோ, இதுவே குறைச்சல். ஆதிமூலம் வந்ததால் வேலை நடந்தது. ஆதிமூலத்துக்கு அரை மாத வாடகை கமிஷன்.
அது வேறயா? அட்வான்ஸ் ஆதிமூலம் கமிஷன் 2மா 5000 வேணும். அதுவும் நாளைக்கே. என்ன பண்ண போறீங்க? தெரியல. சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து அம்மா கிட்ட தருவேன். ஒரு பொறுப்பையும் சுமந்ததில்ல. புரியல. அருகில் வந்தாள் கண்மணி. பயமா இருக்கா? இல்லம்மா, யோசிக்கணும் இல்லையா எங்கே பணம் புரட்டுறதுன்னு. வேண்டாம். என்ன சொல்ற நீ? இந்தாங்க, இதை பிடிங்க. திரும்பினாள். அவளிடம் இருந்த ஒரு ஜோடி வளையல். கல்யாணி, அடகு வைக்க வேண்டாம், அப்புறமா வட்டி கட்டணும். நம்ம குடும்ப பட்ஜெட் இடம் தராது, வித்துடுங்க. உன்கிட்ட நகையே அதிகம் இல்லை கல்யாணி, அதனால எந்த பாதகமும் இல்லை. ஒரு அவசரத்துக்கு உதவத்தான் நகைகள், புரியுதா? கல்யாணி, பிடிங்க. நாளைக்கே அந்த ஆதிமூலம் கிட்ட கேட்டு வித்துடுங்க. இல்லைன்னா வாங்கின இடம் தங்க மாளிகை தான். அவன் நகை கொஞ்சம் சேதாரம் எடுத்துட்டு பணம் தந்துடுவான். சரி, எப்போ பால் காய்ச்சலாம்? நாள் பாரு. கல்யாணி கேலண்டரை எடுத்தாள். வியாழக்கிழமை நல்ல நாளா இருக்கு. சரி, காய்ச்சிடலாம். இப்ப சந்தோஷம்தானே? கல்யாணி சிரித்தாள். எனக்கு சந்தோஷமே இல்லை கல்யாணி. என்ன சொல்றீங்க? கல்யாணி திடுக்கிட்டாள். உன் நகையை வித்தா குடித்தனம் தொடங்கணும். மனசு பொறுக்கலை. தப்பே இல்லை, நான் மனசோட தான் தந்திருக்கேன். நிம்மதியா தூங்குங்க. அன்று மாலை அலுவலகம் முடிந்து சற்று தாமதமாகத்தான் ராஜாராம் வந்தான். எல்லாரும் வீட்டில் இருந்தார்கள். நகையை விற்று முன்பணம் கட்டிவிட்டான். வியாழன் பால் காய்ச்சி குடிச்சிட்டு அன்றே குடித்தனம் போய்விடுவது என்று முடிவு செய்திருந்தான். அப்பா அப்பா தலை உயர்த்தினார். நான் வீடு பார்த்தாச்சு. ராஜா, ஆமாம், அட்வான்ஸ் தந்தாச்சு. வியாழக்கிழமை பால் காய்ச்சி குடிச்சிட்டு அன்னைக்கே குடித்தனம் போகலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். அம்மா ஒரு மாதிரி விரைத்து கொண்டு நின்றாள். அருகில் வந்தான் ராஜா. நீ வந்து பால் காய்ச்சுமா? வருவே இல்லையா? வர சொன்னா வரேன். அப்பாவிடம் வந்தான். என்ன வாடகை ராஜா? சொன்னான். எப்படிடா சமாளிப்ப? பொண்டாட்டி 2 குழந்தைகளோட வாழ முடியுமா உன் சம்பளத்தில்? வாழ வேண்டிய கட்டாயம் வந்தா மாட்டேன்னு சொல்ல முடியுமாப்பா? முன்பணத்துக்கு என்னப்பா செஞ்ச? கல்யாணியோட வளையல்களை விற்றேன். அப்பாவுக்கு வேதனையாக இருந்தது. கொடி ஒன்று கழுத்தில் இருக்கு. பற்றாக்குறை வந்தா அதையும் வித்துக்கலாம். அம்மாவிடம் இருந்து எகத்தாளமாக சொற்கள் உதிர ராஜா திரும்பினான். அப்படி ஒரு நிலை வந்தாலும் மஞ்சள் கயிறு இருக்கேம்மா. நிஜம்தான். அதை கட்டினவனோட ஆதரவை மட்டும்தான் கல்யாணி இப்போ எதிர்பார்க்கிறா. நகைகள் அவளுக்கு பெருசில்ல. அம்மா ஏதோ பேச வாயெடுக்க, பேசாம இருடி அப்பா அதட்டினார். தம்பியுடன் வந்தான் ராஜா. எல்லாரும் வந்துடுங்க தம்பி. உள்ளே போய்விட்டான். அம்மா அப்பாவிடம் வந்தாள். என்ன ஏன் விரட்டுறீங்க? விரட்டாம அவன் போறதுன்னு முடிவெடுத்தாச்சு. அப்புறம் நல்ல விதமா அவனை அனுப்பி வைப்பியா? அதை விட்டுட்டு 1000 லொல்லு பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு உன் மேல வெறுப்பு கூடுமே ஒழிய குறையாது. என்னங்க, நம்ம புள்ள தனியாக போகிறது சங்கடம்தான். சரி, போக வேண்டிய சூழ்நிலை உருவாயாச்சு. நானா உருவாக்கினேன்? அடி இருடி, என்ன பேச விடு. யாரால பிரச்சனைன்னு இனி அலசி ஆராய யாருக்கும் லாபம் இல்லை. ஆனால் எங்கே இருந்தாலும் ராஜாவும் அவன் குடும்பமும் சுகமாக வாழணும். அதுக்காக முடிஞ்சா நீயும் பிரார்த்தனை பண்ணு. அம்மா பேசாமல் உள்ளே போய்விட்டாள். உன் பேச்சு ஆயுள் முழுக்க நான் அடங்கலாம், அடங்கித்தான் ஆகணும். ஆனால் பிள்ளைங்களும் அடங்கணும்னு நீ எதிர்பார்த்தா அது நடக்குமா? எல்லாரும் கலைந்து போனார்கள். ரேவதி தன்னறைக்கு வந்தாள். என்னங்க, சொல்லு ரேவதி. ஒரு சந்தோஷ செய்தி. ஆனால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்போ வீட்டில் இல்லை. என்ன? எனக்கு சீனியர் ஆஃபீஸராக ப்ரொமோஷன் வந்திருக்கு. அப்படியா? கன்கிராட்ஸ். 1000 ரூபாய் அதிக சம்பளம் கிடைக்கும். ஜெயராம் கணக்கு போட தொடங்கிவிட்டான். உடனே ராஜா, கல்யாணி தனி குடித்தனம் போய் 1 வாரம் ஆகிவிட்டது. அந்த சூட்டோடு அம்மா உள்ளூரில் இருந்த தன் தம்பி வீட்டுக்கு போய்விட்டாள். கல்யாணியை பற்றி ஒரு குரல் அழுதுவிட்டு வந்து சேர்ந்தாள். இங்கு வீட்டிலும் கல்யாணியை வசை பாடி தீர்த்தாள். நாரட்டும், அவை பேச்சு கேட்டு தனி குடித்தனம் போன ராஜா சிரிப்பா சிரிக்கட்டும். நாளைக்கு சோத்துக்கு அலை பாயும்போது தெரியும் சங்கடம். அப்பா ஒன்றுமே பேசவில்லை. அம்மாவுடன் சேர்ந்து அவர்களை யாரும் குறை சொல்லாதது அம்மாவுக்கு என்னவோ போலிருந்தது. மறுநாள் காலை அலாரம் அடித்தது. கல்யாணி போன பிறகு டக்கன எழுந்து எல்லா வேலைகளையும் ரேவதி தான் பார்த்து கொண்டிருந்தாள். ரேவதி எழுந்து விட்டாள் வழக்கம் போல. ரேவதி திரும்பினாள். ஜெயராம் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். ஏன் நீங்களே எழுந்துட்டீங்க? நீ படு. ஏன்? பேசாம படு சொல்றேன். ஐயோ, என்னப்பா இது, நிறைய வேலை இருக்கு. ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க வேண்டாமா? 1 வாரமா நான் எழுந்து பண்ணிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு என்ன இது புதுசா? 1 வாரமா வீட்டில் அம்மா இல்லை ரேவதி. அதனால் நீ எழுந்து செஞ்சுட்ட. அம்மா படுத்து வழக்கம் போல் ஒரு 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க. பாவம்ப்பா, அவங்க வயசானவங்க இல்லையா? அது எனக்கு தெரியாதா? நீ செஞ்சுட்டா அண்ணியோட அருமை அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அதனால் அது புரியணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்படுற எந்த முடிவுகளுக்கும் அர்த்தம் இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ரேவதி. படு சொல்கிறேன். நான் எழுப்புற சமயத்தில் நீ எழுந்துரு, புரியுதா? சரி. ரேவதி படுத்து விட்டாள். நேரம் 6 கடந்து விட்டது. அம்மாவுக்கு விழிப்பு வந்து பாத்ரூம் வந்தாள். நன்றாக விடிய தொடங்கிவிட்டது. ஐயோ, விடிஞ்சாச்சே. ரேவதி எழுந்திருக்கலையா? காஃபி கிடைக்காம நாக்கு உலர்ந்து போகுது. அப்பா கொட்டாவி விட்டபடி சொன்னார். நான் ரேவதியை எழுப்புறேன். ஏன், உனக்கு காஃபி போட தெரியாதா? அம்மாவின் முகம் கடுகடுவென்றானது. பாவம் புண்ணியவதி, ஒரு பேச்சுக்கும் இடம் தராம விடிய ஒரு நாளைக்கு எழுந்து மாடாட்டு முளைப்பா. கல்யாணை சொல்கிறேன், அவள் இருந்தப்ப அவளோட அருமை இந்த வீட்டில் யாருக்கும் தெரியல. அம்மா திரும்பி முறைத்தாள். என்ன ஏண்டி முறைக்கிற? நிஜத்தை மூடி வைக்க எத்தனை நாளைக்கு முடியும்? ரேவதிக்கு எழுந்து பழக்கமில்லை. எழுப்பினா தெரியுது. ஜெயராம் எழுந்து வந்தான் சோமல் முறித்தபடி. ரேவதியை எழுப்புடா ஜெய். பாவம்மா, ஆஃபீஸில் நேற்றுக்கு எக்கச்சக்க வேலை அவளுக்கு. ராத்திரி எல்லாம் கை குடையுதுன்னு தூங்காமல் தவிச்சா. இப்போ தான் தூங்கினா. தூங்கட்டும் பாவம்.
லீவு போட போகிறாளாமா. ஐயோ, அது எப்படி? வீட்டில் இருக்கிறவங்க அக்கடான்னு படுக்கலாம், வேலைக்கு போகிறவங்களால முடியுமா? அம்மாவின் முகம் மாறியது. லீவும் இல்லை அவளுக்கு, சம்பளம் கட் ஆயிட்டா. அண்ணன் சம்பளம் இனி இந்த வீட்டுக்கு வராது. நாங்கள் 2 பேரும் தானே சமாளிச்சாகணும். உன்னால் முடிஞ்சதை பொங்கி வைமா, சாப்பிட்றோம். அண்ணி வாய்க்கு வகையாக செஞ்சு போட்டுட்டு இருந்தா அதை இனி எதிர்பார்க்க முடியுமா? நிறுத்துடா, உங்களையெல்லாம் பெற்று வளர்த்துனது நான் தான், கல்யாணி இல்லை. எனக்கும் எல்லாம் தெரியும். 1 மணி நேரத்தில் தயார் பண்ணுறேன். அம்மா சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். ஜெயராமிடம் அப்பா வந்தார். குரலை தலைத்து கொண்டான். சாரிப்பா, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ரேவதி முழிச்சிட்டு தான் இருக்கு. இது அதிர்ச்சி வைத்தியம் நம்பர் 1. அப்பா கண்ணடித்தார். ஜமாயிடா ராஜா. 7 மணிக்கு ரேவதி எழுந்து வந்தாள். பல் தேய்த்து குளித்தாள். ட்ரெஸ் மாற்றும் போது 7:45. அம்மா வியர்வை வழிய சாப்பாடு தயாரித்து முடித்திருந்தாள். ஒரு நாள் தான் மூச்சு வாங்கியது. டச் விட்டு போனதால் அறவே முடியவில்லை. தலை சுற்றுவதைப் போல இருந்தது. ரேவதி சாப்பிடலாமா? அம்மா, எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு போடு. ஜெயராம் ரேவதியுடன் நுழைய அம்மா இருவரையும் ஏற இறங்க பார்த்தாள். பதில் சொல்லாமல் வந்துவிட்டாள் வெளியே. இருவரும் மேஜையில் உட்கார்ந்து பரிமாறிக்கொள்ள ரேவதி சின்ன குரலில், வேணாம்ப்பா, இது சரியில்லை. அத்தையை பார்க்க பாவமா இருக்கு. என்னால் குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல. வாயை மூடிட்டு இரு. 1 மாச காலம் இந்த அதிர்ச்சி வைத்தியம் தொடரணும். அத்தை படுத்துருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு சுயபலம் அதிகம், வீம்பு அதைவிட அதிகம். உனக்கு புரியாது. எல்லாம் சரிதான். என் மூஞ்சியை ஒரு நாள் காரி துப்ப போகிறாங்க அத்தை. துப்பட்டும், துப்பணும். என்னப்பா பேசுகிறீங்க? எல்லா அருமையும் எல்லாருக்கும் குடும்பத்தில் தெரிய வேண்டாமா ரேவதி? நான் சொல்கிறபடியெல்லாம் நீ கேளு. நல்லதுக்கு தான். புரியுதா உனக்கு? சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு எழுந்து வந்தான். எப்படிடா இருக்கு உங்கள் அம்மா சமையல்? உப்பே இல்லை. ஏம்மா, நாங்களெல்லாம் ரத்த அழுத்தக்காரங்களா? அதற்குள் ஜெயராம் ரேவதி புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார்கள். அம்மா தாக்கப்பட்டாள். முகம் வாடி நின்ற கல்யாணி கண்ணுக்குள் வந்தாள். அன்று அவளுக்கும் இப்படித்தானே வலித்திருக்கும். அம்மா கலைந்தாள். தனிக்குடித்தனம் வந்து 3 வார காலம் ஓடிவிட்டது. முதல் சம்பளம் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அன்றுதான் வாங்கி கொண்டு வந்திருந்தான் ராஜா. இந்தா கல்யாணி, இதை புடி. மல்லிகை பூவோடு அதை வைத்து தந்தான். இத்தனை காலம் அம்மா கையில் தந்தேன், இனி நீதான் தலைவி. கல்யாணி சிரித்தபடி வாங்கி கொண்டாள். நீ அடிமையாக இருந்த நாட்கள் முடிஞ்சாச்சு. இனிமே நீயே பட்ஜெட் போடு, குடித்தனம் நடத்து. பைசா குறையாம சம்பள பட்டியலோட உன் கையில் கொண்டு வந்து தரேன். நான் தலையிடவே மாட்டேன். நீ போட்டதை சாப்பிட்டுட்டு பேசாமல் போகிறேன், சரிதானா? கல்யாணிக்கு காது குளிர்ந்தது. இந்த நாளுக்காக தானே கல்யாணி தவம் கிடந்தாள். அது பலித்து விட்டது. இந்த வீட்டுக்கு வந்த 3 வாரங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தது. குறிப்பிட்ட நேரம்தான் தண்ணீர் வரும். அடிக்கடி மின்சாரம் போய்விடும். அந்த வீட்டில் கேஸ் அடுப்பை எடுத்து வர முடியவில்லை. இங்கே ஸ்டவ், மண்ணெண்ணெய், டிவி, ஃப்ரிட்ஜ் போன்றவைகள் இல்லை. ஒரு குடிசையில் வாழ்வதை போலிருந்தது. ஒரே வாரத்தில் பிடிக்காமல் போனது. அங்கு சாவிக்குத்து கையில் இல்லாவிட்டாலும் எல்லா வசதிகளும் இருக்கத்தான் செய்தது. இங்கு சாவிக்குத்து மட்டும்தான் இருக்கிறது, வேற எதுவும் இல்லை. ஏன் இல்லை? என்னை ஆதரித்து எனக்காக தன் பெரியவர்களை கூட பகைத்து கொண்டு என் விருப்பத்துக்காக தனி குடித்தனம் வந்தவர் என் கணவர். எதுவும் பேசாமல் இருந்த அவரை நான் தப்பாக நினைத்தேன். என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் இந்த முடிவை எடுப்பாரா? மறுநாள் காலை ராஜா ஆஃபீஸ் புறப்பட்டு போய்விட்டான். மறக்காம வாடகை, லைட் பில் 2யும் கொடுத்துரு கல்யாணி. அங்கே அது அப்பா வேலை, நீ மறந்துட போற. சரிங்க. பால் கார்டு அங்கே அம்மா வாங்குவாங்க. இங்கே அந்த வேலையும் உனக்கு தான் தெரியும். மளிகை கடை பக்கத்தில் இருக்கு, போய் வாங்கிக்கோ. குடித்தனம் வந்ததும் 1 மாசம் மளிகை அவன் போட்டுட்டான். பணத்தை கொடுத்து லிஸ்ட் தந்துடு. சரி. என் பஸ் செலவு, குழந்தைகளுக்கு காம்பளான். சரி சரி, இனி நீயாச்சு, எனக்கே நேரமாச்சு, வரேன். போய்விட்டான். அவள் வழக்கம் போல துணி துவைத்து பாய்த்திரம் தேய்த்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நிமிர்ந்தாள். குழந்தைகள் உறக்கத்தில். கதவை சாத்திவிட்டு வந்து உட்கார்ந்தாள். சம்பளக் கவரை கையில் எடுத்து கொண்டாள். பேப்பர் பேனா எடுத்து தர வேண்டியவைகளை பட்டியல் போட்டாள். ஒன்றையும் விடவில்லை. மொத்தம் கூட்டினாள். கவரிலிருந்து சம்பளம் உருவி எண்ண தொடங்கினாள். கணக்கில் 1400 ரூபாய் துண்டு விழுந்தது. எப்படி போட்டாலும் அந்த பற்றாக்குறையை சமாளிக்கவே முடியவில்லை. 1400 ரூபாய் பற்றாக்குறையா? ஆம், அவ்வளவுதான் ராஜாராமின் சம்பளம். பெரிய குடும்பத்திலிருந்து 4 சம்பளம் கைக்கு வர பிரச்சனை புரியவில்லை. கஷ்டமே இருக்கவில்லை. இனி இதில் தான் வாழ வேண்டும். இதுவே சிக்கனமான பட்ஜெட். எதை குறைப்பது? பட்டினியா கிடக்க முடியும்? குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டாமா? தாலி கொடியை விட்டுவிடலாமா? 7-8 மாதங்கள் சரி கட்டலாம். பிறகு விற்பதற்கு என்ன இருக்கிறது? சம்பளம் உயராதா? கூடவே விலைவாசியும் 2 பங்கு உயருமே. தனிக்குடத்தனம் தவறா? நான் தான் அவசரப்பட்டு விட்டேனா? அங்கே செய்யும் வேலைதான் இங்கே நான் செய்யவில்லையா? சொல்லப்போனால் இங்கு வேலை இன்னும் அதிகம். ரேவதி பகிர்ந்து செய்யவில்லை என்ற ஒரே மனக்குறைதானே விவகாரம் வர காரணம். அவளைப் போல ஒருத்தி கை நிறைய சம்பாதிப்பதால் குடும்பத்தில் கஷ்டமில்லை. அவளால் சமையல் கட்டிலும் சமாளிக்க முடியும். என்னால் இனி உத்தியோகம் பார்க்க முடியுமா? கேள்வி மேல் கேள்வி வந்து தலை சுழலத் தொடங்கியது. குழந்தையின் அழுகை கேட்க எழுந்து ஓடினாள். பாலை கரைக்க அடுக்கலைக்கு ஓட வாசல் கதவு தட்டப்பட்டது. எதை செய்வதென்றே தெரியவில்லை. பரபரப்பும் டென்ஷனும் கூடிவிட்டது. கதவை திறந்தாள் ரேவதி. அவளை கல்யாணி எதிர்பார்க்கவே இல்லை. ரேவதி,
குழந்தை அழுதேக்கா, நான் போய் பாலை கரைச்சி எடுத்துட்டு வரேன், நீங்கள் அதை எடுத்து சமாதானப்படுத்துங்க. ரேவதி பாலை கரைத்து எடுத்து வந்தாள். குடிக்கத் தொடங்கியதும் குழந்தையின் அழுகை நின்றது. என்ன ரேவதி, நீ மட்டும் வந்தியா? ஆமாக்கா, லீவ் போட்டுட்டா. என்ன விஷயம் ரேவதி? எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு, மாதம் 1000 ரூபாய் அதிக சம்பளம் வரும். அதை சொல்லவா இங்கே வந்த? இல்லை, தர வந்தேன். அந்த கவரை எடுத்து கல்யாணியிடம் தந்தாள். ரேவதி, என்ன இது? அத்தான் சம்பளத்தில் உங்கள் குடும்ப பட்ஜெட்டில் பெரிய பள்ளமே விழும்னு எனக்கு தெரியும்க்கா. அதுக்காக இதால் ஓரளவு அதை நிரப்பலாம் இல்லையா? அத்தை மாமாவுக்கு இது தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. சம்பாதிக்கிறவன் நான், எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்க முடியுமா? ஜெயராமுக்கு இன்னைக்கு ராத்திரி சொல்லுவேன். நான் புறப்படுறேங்க்கா. வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், அங்கே வருவீங்க தானே? கண்டிப்பா. 1 மாதத்தில் அம்மா களைத்து போயிருந்தாள். அப்பா முதல் கொண்டு அம்மா பக்கம் ஆதரிக்க யாருமே இல்லை. வியாழன் காலை விடிந்தது. ரேவதி, இன்னைக்கு அரை நாளில் வந்துடு. நாளைக்கு நோன்பு. நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போனால் யார் செய்கிறது எல்லா வேலைகளையும்? பார்க்கலாம் அத்தை, லீவு கிடச்சா வரேன், இல்லைன்னா நாளைக்கு கூட போக வேண்டி வரும். ரேவதி போய்விட்டாள். அம்மா சீற்றத்துடன் அப்பாவிடம் வந்தாள். இதை பாருங்க, என்னால் இனி முடியாது. நான் செத்தாச்சு. என் உடம்புல தெம்பில்லை. குடும்ப பொறுப்பே எனக்கு வேண்டாம். யாரோ நடத்திக்கட்டும். ஏண்டி, அது நம்ம கையில் இருக்கிற காரணமாக தான் எதையும் தட்டி கழிக்க முடியலை. நான் விட்டுற போகிறேன். அது எப்படி முடியும்? ரேவதி ஆஃபீஸ் போக வேண்டாமா? அங்கே உழைச்சாதானே காசு. வீட்டு வேலைகளுக்கும் சும்மா இல்லை, இடுப்பு விட்டு போகுது. புரியுதா? இப்போ 2 குழந்தைகளையும் பார்த்துட்டு ஒருத்தி எந்திரமாட்டும் உழைச்சாலே, அப்போ பணம் வந்து கொட்டுறான்னு சின்னவளை தாங்கினிய, இப்போ தெரியுதா சங்கடம்? அம்மாவின் கண்கள் கலங்கிவிட்டது. கதவு தட்டப்பட்டது. அம்மா போய் திறந்தாள். கல்யாணி 2 குழந்தைகளுடன். ஆயுசு 100மா உனக்கு? நாளைக்கு நோன்பாச்சே அத்தை, அதான் இன்னைக்கே வந்துட்டேன். ரேவதி லீவா? அவள் எங்கே போயிடுவா? போயாச்சு ஆஃபீஸ்க்கு. எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. நான் பார்த்துக்கிறேன் அத்தை. இழுத்து சொருகியபடி சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டாள் கல்யாணி. பழைய ஜீவன் வந்துவிட்டது வீட்டுக்கு. மாலையில் ஜெயராம், ரேவதி வந்து விட்டார்கள். அண்ணி வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. மறுநாள் காலை 3க்கே எழுந்து குளித்து வீட்டு வேலைகளை கல்யாணி தொடங்கிவிட 10 மணிக்கு பூஜைக்கு வந்து விட்டான் ராஜா. அது முடிந்து சாப்பாடு ஆனது. கடைசி பந்தியில் ரேவதியும் கல்யாணியும் சாப்பிட்டார்கள். மாலை 3 மணி. புறப்படு கல்யாணி. வந்துட்டேங்க, பசங்களை தயார் பண்ணிக்கிறேன். அரை மணி நேரம் ஓடியது. கல்யாணி வெளிப்பட்டாள். நாங்கள் புறப்படுறோம். மாமியார் கல்யாணியிடம் வந்தாள். நீ போகாதே கல்யாணி. அத்தை சட்டென கைகளை பிடித்து கொண்டு மாமியார் அழத் தொடங்கினாள். அத்தே, என்ன இது, நீங்களா ஆள்றீங்க? ஜெயராம் குறுக்கிட்டான். அதானே, 4 பேரை அளவச்சுதானமா உனக்கு பழக்கம்? ஷூ. ரேவதி அதட்டினாள். நீ போகாதே கல்யாணி. அத்தே, என்னை மன்னிச்சிடு. உன் அருமை தெரியாமல் நான் ரொம்ப மோசமாக நடந்துட்டேன். நீ இருக்கிற இந்த நிமிஷம் வீடு சொர்க்கமாக இருக்குது கல்யாணி. அத்தே, ஒரு துரும்பை கூட நீ என்னை நகர்த்த விட்டதில்லை. ஆனால் இப்போ அந்த நிலைமை தலைகீழ். நான் செத்தாச்சு, ஆனால் பேச வழி இல்லை. இது நானே தேடிக்கிட்டது. வேலைக்கு போகிற பெண்களை தட்டி கேட்க முடியாது. சம்பாதிக்கிற திமிர் இருக்கதானே செய்யும். இல்லை அத்தை, ரேவதிக்கு திமிர் இல்லை, எனக்கு தான் பொறாமை. அவளை பார்த்து பொறாமைப்பட்டு குடும்பத்தை கூறு போட்டவள் நான் தான். இப்போ அவரோட சம்பளத்தில் குடித்தனம் நடத்த முடியாமல் கலங்கி நிற்கிறேன். தனக்கு அதிகமாக சம்பள உயர்வில் கிடைச்ச 1000 ரூபாயை என்கிட்ட நேற்று காலை கொண்டு வந்து ரேவதி தந்தா. ராஜாராம் நிமிர்ந்தான். ஜெயராமன் அருகில் வந்தான். அம்மா, அண்ணியோட அருமை உனக்கு தெரியணும்னு ரேவதி காலையில் எழுந்து வீட்டு வேலைகள் செய்கிறத நான் தான் தடுத்தேன். அப்பா சாட்சி. அப்படியா? ராஜாராம் சிரித்தபடி முன்னால் வந்தான். கூட்டு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் கோயிலாட்டம் இருக்கலாம்டா தம்பி. உங்கள் அன்னைக்கு கொஞ்ச நாளாக தனி கொடுத்தன ஆசை. நான் தடுத்தா அது வெறியாக மாறும். யோசித்தேன். பட்டாதானே தெரியும். அனுபவிக்கட்டும்னு தனி கொடுத்தனம் புறப்பட்டேன். அண்ணா, நீயும் நாடகமா? சொல்லிவிட்டு ஆடினா ருசி இருக்காது. ராஜா, உன் மனசு எனக்கு தெரியும்டா. நீயா ஒரு நாள் இதை சொல்லுவேன்னு நானே காத்துட்டு இருந்தேன். அப்பாவும் பிள்ளைகளுமா சேர்ந்து என்னை கவுத்துட்டீங்களா? அம்மா போலி கோபம் காட்ட. நாங்கள் இருக்க மத்த உங்களை யாரும் கவுக்க முடியாது. காலையில் அலாரம் அடித்தது. கல்யாணி எழுந்து வந்தாள். அடுத்த 5 நிமிடங்களில் ரேவதி. பின்னால் மாமியார். அத்தே, நீங்கள் ஒருவேளை இனி செய்யக்கூடாது, போங்க. ரேவதி, நீயும் போய் படு. நாளெல்லாம் ஆஃபீஸில் உழைக்கிற, படுத்துக்கவா முடியும் அங்கே? கல்யாணி, நாங்கள் தான் அந்த வீட்டை விட்டு இங்கே வந்தாச்சே. இனி வீட்டு பொறுப்பு எனக்கு. வெளி வேலை ரேவதிக்கு. எங்கள் 2 பேரையும் வழிநடத்த நீங்கள். சரிதானே அத்தே? மாமியார் 2 மருமகள்களையும் பாசத்துடன் பார்த்து கொண்டு நின்றார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.